பாப்பா வணக்கம். வண்டில தான் வந்தேன். எல்லாம் வண்டில. ஏங்க நீங்க சாப்பிடல வருதுமா? அது சாப்பிட்டமா. சத்தியமா சொல்றேன் சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. எவ்வளவு அழகா பரிமாறினாங்க தெரியுமா? என்ன இந்த குட்டி? நாங்கலாம் வயிறா சாப்பிட்டோம். எதை பேசினாலும் சாப்பாட்டுல நிக்கிற பாருங்க. ஆமா. எது சாப்பாடு சூப்பரா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கு. நம்ம சாப்பாடு நல்லா இல்லன்னு தம்பி என்ன பேசுது, அது என்ன சொல்லுது? நம்ம ஒண்ணு பேசணும்னா அந்த புள்ள ஒண்ணு பேசு. அப்ப என்ன காரணம்? ஓஹோ, இந்த புள்ளைக்கு ஸ்பீக்கர் அவுட். அந்த பக்கத்து அவுட் ஆயிடுச்சு, இந்த பக்கத்து அவுட் ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமும் அவுட்டுங்க அந்த புள்ள. ஆனா மைக்கு நல்லா வேலை செய்யுது. நம்மளுக்கு மைக்கு தானே முக்கியம். என்ன காரணம்? போன ஜென்மத்துல எங்கிட்ட ஒட்டு கேட்டு இருக்குது அடுத்த வீடு சங்கதி எல்லாம், அதனால காது கேட்கல. ஆனா பொருளி பேசல, பொருளி பேசி, அதனால மைக்கு நல்லா இருக்கு. பொருளி பேசிருந்தா மைக்கு அடி வாங்கியிருக்கோம். அப்பன்னா இன்னைக்கு விடிய வரையும் நம்ம வைக்கிறது தான் சட்டம். என்ன வேணாலும் பேசலாம். பாப்பா ஒண்ணுதான். ஆமாங்க, இங்க திருவிழா தான் நடக்குது. ஆமாண்டி, திருவிழா தான் நடக்குது. அட சத்தியமா சொல்றீங்க, திருவிழா தான் நடக்குது. சத்தியமா நானும் அதாண்டி சொல்றேன். ஆமா, இங்க நாடகம் நடக்குது. ஓ, நீங்க வேடிக்கை பார்க்க வந்தீங்களா? நாடகம் தாண்டி நடக்குது. எதுக்கு மைக் செட் போட்டுருக்காங்க? எப்படி போடாம இருப்பாங்க? திருவிழா நடந்தா மைக் செட் இல்லாம எப்படிங்க திருவிழா நடக்கும்? மைக் செட் போட்டுருக்காங்க. எவ்வளவு அருமையா போட்டுருக்காங்க. ஆனா நீ உண்மையிலே சொல்ற நாடகம் நடக்குது. ஆமா, சீரியலா இருக்குதா? சீரியல் பல்ப் சீரியஸா போதிரி உனக்கு பண்ணிக்கு. ஒரு கிளி இருக்கு. இன்னைக்கு விடிற வரையும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி. இவர் எனக்கு பிடிச்ச சிவன் இருக்கு. சிவன் இருக்கிறாரு தான் சூலாயத்தை எடுத்தாருன்னு வச்சுக்க. அம்மா விட மாட்டாரு. அம்மாவை காணமா? அம்மாவெல்லாம் நான் தேடிட்டு போக என்ன சொல்றீங்க? அப்பாவே காணமா? ஐயோ, நான் ஒன்ன தாண்டி தேடிட்டு வந்தேன். ஓ, சித்தியை பார்க்க போறீங்களா? ஊசு முட்டை உனக்கு காது மானங்கிட்ட ஆளா இருக்க நீ. போய் ஊர் உலகத்துல வேற பொண்ணே கிடைக்கல உனக்கு. போய் சித்தியை போய் பார்க்க போறேன்ற. ஒன்னேல குடும்பம் சும்மா புளு புளுன்னு தான் இருக்கும். அப்படியே காலையில ஊருக்கு போவேன். காலைல தான் ஓ, நீங்க இப்பவே போறீங்களா? உனக்கு நல்ல வாய்ப்புடா. என்ன அதுவா என்னவோ புலம்பிக்கிட்டு இருக்கு. நல்லா பேசுறா தம்பி. நானும் நல்லா தாங்க பேசுறேன் அந்த பிள்ளைகிட்ட. ஆடி போடி வாடி போடி என்னடி என் பொண்டாட்டியா வாப்பாட்டியா ஒரு 6 மாசம் வச்சிருந்தா சுருக்கா அவ லாயிவா. யார் போட்டு? கை வைக்காத, கை வைக்காத, அடிச்சு போடாம. அட அடிக்காத, அட அடிக்காத, அட அடிச்சு போடாம, அடிக்காம. அடிக்காதுன்னு சொன்னா உனக்கு புரியல. உங்க பெட்டியை நொறுக்கி போடிய பாத்துக்கங்க. இல்ல உனக்கு நீ நேசமா அப்பாவா? ஏயா வாடிங்கிற போடிங்கிற. சரி, அப்படி சொல்லப்படாது. நீ பேச யாரு சாமி நீ? வாடி போடி அப்படி எல்லாம் பேசப்படாதா அப்படின்னு சொல்ல வர்றேன். சொல்லி விட்டுதான் அவன் சொல்லாங்கட்டி, அத சொல்லாங்கட்டி அவன் வாடி போடின்னு பேசினாடா அப்படின்னு சொல்ல வர்றேன். யாரு சாமி நீ? எங்க இருந்து வந்த? யார் சாமி இந்த ஆளு? இத்தனை நாளை ஒரு பொம்பளை பிள்ளை. சரி, கொஞ்ச நேரம் காது கேட்காம நடிக்கலாம்னு பார்த்தா அவங்கிற இவங்கிற வாடிங்கிற போடிங்கிற பொண்டாட்டிங்கிற என்ன தாலியா கட்டிருக்க? ஒரு ஆம்பளை புள்ள வந்து மேல என்ன பண்ணுவ? ஐயோ மாமியா மாமியா மேல சத்தியம் பண்ணிருக்கா? மாமியா இருக்க நீ முகரைய பாரு முகரைய. யாரை கிளியே பேசுற என்ன? எங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள கூப்பிட்டு சத்தியம் பண்ணி, அவங்கள சத்தியம் பண்ணி அவங்கள காலி பண்றதுதான் எங்க வேலையே. ஆமா, உன்னை நம்பவே கூடாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? சாமி அப்ப பிடிக்கலன்னா பொய் சத்தியம் பண்றாங்கன்னு அர்த்தம். மாமியா மேல உன்னை இனிமே சத்தியமே பண்ண சொல்ல கூடாது. என்னமா என்னங்கறப்ப ஒரு ஆம்பளை வந்திருக்கிற ஒரு மரியாதை கொடுத்து வாங்க. அப்பள மரியாதை கொடுக்க முடியாது. கொடுத்துதான் ஆகணும். எதுக்கு கொடுக்கணும்? கொடுக்கலங்கற. கொடுக்க வேண்டியது உங்க பழக்கம். செவுனியா காட்டி கொடுத்துருவேன். யா உங்க கடமை. என்ன கடமை? என்னங்க அடங்கி போற. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த இடத்துல நான் யாரை நம்ம வந்திருக்கேனா? ஆம்பளை வந்திருக்கேனா? நீ ஆம்பளை வந்திருக்கேனா? நீ ஆம்பளை. ஆம்பளையா? நம்பலையா உனக்கு? ஆம்பளையா? நீ ஆம்பளைன்னு காட்டுற. இன்னமா ஆம்பளைன்னு கேட்டவன நம்பல. ஏன்னா ஊதுபத்தி வீடு மேல இருக்குற. ஆம்பளையா? நீ ஆம்பளையா? இப்ப இன்ன நம்பலையா நீ ஆம்பளைன்னு? நீ ஆம்பளையா? அவுத்தா காட்ட முடியாது இங்க மாமா. என்னன்னு கேக்குற? நீ அவள அவுத்து காமி. நீ ஆம்பளைன்னு யாருமே இங்க நம்ப. சரியான பாப்பா, நீ அவுத்து காட்டி முதல்ல நான் அவுத்து காட்டுறேன். என்னடா அது? சொல்லல, நான் ஆம்பளைன்னு சொல்லல. நீதான் ஆம்பளை ஆம்பளை ஆயிரம். எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. நீ பொம்பளை ஆம்பளை எனக்கு சந்தேகமா இருக்குல்ல. நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. ரெண்டு பேரும் அவரே அவன கொண்டு அனுப்பி ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை வா. ஊர்காரங்க பார்த்து மார்க் போட்டுட்டோம். யாருக்கு சைபர் மார்க், யாருக்கு 10 மார்க் இல்ல. வெள்ளக்கமாறு வெறி எடுத்து பேர் நினைச்சுக்க. என்ன கேக்குற? என்ன? நிறுத்துமா. ஒரு பொம்பளை பிள்ளை அதிர்த்து பேசினா நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீ ஒரு பொம்பளை பிள்ளை, நீ அதிர்த்து பேச நீ அவ்வளவு பெரிய ஆளா? நான் பொம்பளை பிள்ளை நான் சொல்லவே இல்லையா? யாரு? அப்ப நீ பொம்பளை பிள்ளை இல்லையா? நீ என்ன வந்து பொம்பளை பிள்ளை? அதுக்கு ஒண்ணு உறுதி ஆரம்பிக்க முடியும். அடா என்ன பேசுற? எல்லாம் ஒண்ணு குடிட்டாங்க ஐயா. ஒண்ணு குடிட்டாங்க ஐயா. என்ன நடக்குது? என்னன்னு கேக்குற? அவர் படிக்கு தான் நீங்க உசுப்பேத்தி விடுறீங்க. பாத்துக்கங்க. இதான் சொன்னா. என்னனே? வெக்கங்கட்ட சரிக்கு தச்சங்கட்ட போனாலாம். எங்கே போன மாதிரி தான் எம்எல்ஏ வந்து ஏறதன் பேசி. ஏறதா? யாண்டி அக்கா எதிர்கத்துல கிடக்குற? ஏன் வீட்டுக்கு வடி சேர்த்து சாரகத்துல பப்பரக்கான்னு போன. அடங்கப்பா வித்தரலி வர இருக்க போனானா கத்தால முள்ள கொத்தோட வந்துச்சு. அப்ப அக்கா தங்கைய தூண புடிச்சு தொங்கன்னா. நீ போய் என்ன எதுக்கு தொங்க சொல்ற? யாண்டி அக்கா தங்க? யாங்கி அக்கா தங்கம். தங்கம். யா தூண புடிச்சு தொங்கன்னா. அந்த உயிர்மே அந்த
ஒத்து போவாதே. அப்புறம் என்ன பண்ணுவே? அண்டனா காய்க்கு மண்டை பெருசாம். எப்படி 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 நல்லா அண்டா காக்காக்கி மண்டை பெருசாம். ஆ. இவங்க ஆத்தாளுக்கு பெரியா? ஆத்தாள்கிட்ட போதே அப்பத்தாள்கிட்ட போ மெரிச்சு அவளுக்கு. ஏய் கொண்டான்னு சொல்லுவாங்களே ஒன்னே மாதிரி நினைச்சியா? அதுதான் சொன்னா கிணத்துல கிடக்குதான் பாம்பு. எது? கிணத்துல கிடக்குதான் பாம்பு. சரி கடையில விக்கிதான் ஷாம்பு. ஷாம்பு. கடைக்காரனை புடிச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு நில்லு போ. காசை கொடுத்து வாங்கிட்டு வர சொல்ற அப்படி ஷாம்பு. ஐயோ கடவுளே, கிண்ணத்துல இருக்குமா தண்ணி? தண்ணி. நல்லா கேளுங்கப்பா. சொல்லியா? கிண்ணத்துல இருக்குமா தண்ணி? ஓகே. இந்த ஐயா கிட்ட இருக்கா. தெரிஞ்சிட்டா? வாய பாரு கிழிச்சு உன மணி பர்சாட்டம். தெரிஞ்சிட்டா? என்ன தெரிஞ்சா? பாப்பா மூக்க வரி அங்கிட்டு பூரி பீரிங்க கொள்ளா மாதிரி. வாயில கொடுத்து வளக்காம திருப்பி போட்டு நீ போயிரு. வாயை கொடுத்து புண்ணாக்கியாத. காரியா வெட்டி முறுக்க காலை தூக்கிக்கிட்டு நாளை இருக்க நான் என்ன அத முழுசா இல்ல சொல்லி காலை தூக்கிட்டு முடிக்கல இருக்கு டாடி. இருக்கீங்க. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன், எதுக்கு இப்படி பறக்குற? சொன்னியா என்ன சொன்ன என்ன தண்ணி கிணத்துல இருக்குதா கிண்ணத்துல இருக்குதா? இந்த ஐயா கிட்ட இருக்கா இவ்ளோ பெரிய சுண்ணாம்பு டப்பான்னு சொல்ல வந்தேன். உன் அறிவை வச்சு என்ன பேசக்கூடாது சரியா? சுண்ணாம்பு டப்போ தானே பார்த்த நின்னு. என்ன நீ வந்து சுருக்கு பைய பாக்கலி என்ன? சுருக்கு பையெல்லாம் நான் பாக்குற ஆள் கிடையாது. இப்பெல்லாம் இல்ல. அண்ணங்காரன் சேர்த்து விட்டுன்னு அழுகிறாளா? 10 வருஷத்துக்கு கூட பேசாம சேர்ந்து அழுக வேண்டியதானே? 10 வருஷத்துக்கு யோசனையே பண்ணக்கூடாது. ஆமா அண்ணங்காரன் சேர்த்து விட்டுன்னு அழுகிறாளா அண்ணி? சரி. இந்த குழந்தைக்கு துடிக்குதான் ஷூ 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 சும்மா சும்மா நெஞ்சு துடிக்குதான். அண்ணன் செத்துட்டானே அண்ணன் செத்துட்டானே அண்ணி நிம்ம சும்மா இருக்க போறாங்க. அவங்க அழுத சரியா? ஆமா. நீ நெஞ்சில அழுது நீ நெஞ்செடுத்து செத்து போயிராத. என்ன பண்றது? எனக்கு நெஞ்சு வலிக்குது. அண்ணி சும்மா கிடக்குறாளே சும்மா கிடக்குறாளே. சாமி நீ செத்து போட பாதி எங்க என்னங்க? ஏச்சா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னங்கற? குளத்துல கிடக்குதான் கெண்டை. நல்லா கேட்டுக்க. நல்லா கேட்டுக்க. குளத்துல கிடக்குதா கெண்டை. கிடக்குதான் கெண்டை. சும்மா ரைய நல்ல வாயில வந்துரும் பாத்துக்க. கீரை முண்டை அப்படி சொல்லப்படாது சொல்றேன். அது அப்படி சொல்லக்கூடாதுமா. கிணத்துல கிடக்குதா கெண்டை. கிணத்துல கிடக்குதா கெண்டை. ஆட எத்தனை இருக்குதா? உனக்கு இருக்குது பெரிய கொண்டை. உன் அப்பா தாளுக்கு இருக்கு நீ பாத்துருப்ப. நீ வெறும் கிழவியா பாக்குற ஆளுதானே? சொன்ன விலை. அதனால என்ன அப்படி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம் பண்றீங்க? இழந்த பழம். இழந்த பழம். அத மாத்தியாச்சு. மாத்தியாச்சு. இப்ப நவா பழங்க. நவா பழம். சீசன் சீசன். சரி சீசன் வந்துருச்சுல. எங்க என்னங்க? உங்க நவா பழம் கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா? ஏய் எந்த ஊர்ல நவா பழம் சிகப்பா? என்ன ஃபாரின்ல என்ன வந்திருக்க? நவா பழம் சிவப்பா இருந்தா நீ பார்த்ததே இல்லையா? சிவப்பா எப்படியா இருக்கும்? நாட்டு ஆமா. பழம். சாவட்டா இருக்கும்போது சிவப்பா இந்தாம்மா. இருக்கும். என்னப்பா? அவன் உரிச்சு பாக்குறேன். உரிச்சு பாக்க தோல. அதாவது எங்க பழம் கருப்பா தாங்க இருக்கும். காவட்டா இருக்கிற பழம் சிவப்பா இருக்கும். நல்ல முத்துன பழமா இருந்தா கொஞ்சம் கருப்பா இருக்கும். அதுதான் கேக்குறேன். உனது காவட்டு பழமா உள்ள எல்லாமே சிவப்பா தாங்க இருக்கும். உள்ள எல்லாம் சிவப்பா இருக்கும். ஆனா மேலதான் கருப்பா இருக்கும். ஏய், உரிச்சு பார்க்கணும். உனக்கு பழம் தானே வேணும்? எனக்கு பழம் தான் வேணும். அப்புறம் ஆரம்பிக்கிறோம். இவன் நீ கருத்ததை சொல்லிக்கிட்டு இருக்க, முழுசா பழுத்தத. இவன் செங்காயா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாப்பா. எப்படி உங்க படம் புடி கணக்கா குத்து கணக்கா உலக கணக்கா? படி கணக்கு இருக்கு, விளக்கு கணக்கு இருக்கு, குத்து கணக்கு இருக்கு. நான் ஓப்பனா வரேன். ஓ, குத்து கணக்கு எவ்வளவு? குத்து கணக்கா? ஒரு குத்து 200 ரூபாங்க. அம்மா என்னப்பா தலையை சுத்துதா? சென்றாசி கொஞ்சம் குறைச்சு சொல்லு. 200 செல்லாது. இங்க வா. ஏய் என்ன சின்ன கவுண்டரா? என்ன 20 ரூபா தர 4 குத்து குத்திக்கிறேன். 20 ரூபா. ஆமா. 20 ரூபா தெரியா? அப்பா. 20 ரூபா இங்க கொடுத்துட்டு 20 ரூபா தான் உன்கிட்ட இருக்கா? 20 ரூபா இருக்கா? ஆமா. அந்த 20 ரூபாய் கொடுத்துட்டு தூரம் அந்த லைட்டு அந்த வேன் இருக்குல்ல, அம்மா அங்க நின்னு பாத்துட்டு அப்படியே ஓடி போயிரு. அப்பயாச்சும் பழசம் முழுசா காட்டுவீங்களா பழத்தை? ஏய் ஒரே பர்ம ஒரே என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க பழத்துக்கு ஏதாவது ஆஃபர் ஒரு இருக்கா? நேரத்துல ஒரு நாள் இருக்க மாட்டேன். யாரு? நானும் ஒரு நேரம் ஒரு நேரம் இருக்க மாட்டேன். எங்க பழத்துக்கு ஆஃபர்லாம் கிடையாது. சரி உங்க பழத்தை எடுத்து சொல்லுங்க. உங்க வியாபாரத்தை சொல்லுங்க. சொல்லவா? சொல்லுங்க. நவபலம் நவபலம் இது எல்லாரும் வாழ்ந்தவரே, இது வளர்த்தது வாழ்ந்தவரே. ஒரு மாசம் வந்து மஞ்சள் மாட்டியா எங்க பழமும் பழம் தான். வாழைப்பழம் என்னங்க சொல்றீங்க? வச்சிருக்க மாதிரி டேபிள் கீழே அதெல்லாம் பூவம் பழம். எல்லாம் சின்ன சின்ன பழமா இருக்கும். ஆனா எங்க அண்ணன் வச்சுட்டு ஒரு பெட்டிக்கார அண்ணா அவர் வச்சிருக்கு ரொம்ப பெரிய பழம் இருதலை முனி மாரி. ஆமா அவர் எடுத்து காட்டுறாரு பாரு. அளவு வாழைப்பழமா? வாழைப்பழம் தான். சரி செவ்வாழைப்பழம் நல்லா விறப்பா இருக்கும். செவ்வாழைப்பழம். ஆமா யாவாழம் எப்படி தெரியுமா? நீட்டா இருக்கும், மொத்தமா இருக்கும். மொந்த பழம். மொந்த பழமா? என் பழத்துக்கு ஆஃபர் இருக்குமா? நீ என்னங்க மொந்த பழம்
பண்றீங்க நான் கேள்விப்பட்டதே ஏப்பா கிடையாது. உன் பழத்துக்கு ஆப்பரா? ஆமா அது என்ன ஆப்பர்? ஆப்பு செடிக்கிறது ஏங்க நீங்க வேற ஆப்பர்னா இந்த ஆடி தள்ளுபடி மாதிரி. ஆடி தள்ளுபடி. ஆமா ஒரு பொருள் வாங்கினா ஒரு ஆடியில பொருள் தள்ளப்படாதப்பா. இது எதுக்கு தெரியுமா ஆடி தள்ளுபடி எல்லாம் விக்கிறாங்க? அது வந்து அவங்களோட வியாபாரம் ஒழுங்கா விக்கல, அதனால இப்படி வித்தாலாச்சும் வேகமா விக்க முடியும். அதனால எங்களுக்குலாம் நாங்களா அப்படிலாம் ஆடி தள்ளுபடி பண்ண மாட்டோங்க. ஒரு புதுசா ஒரு கடைக்கு போறீங்க, சரி கடைக்கு போனீங்கன்னா ஒரு ஏசியோ ஒரு புது கலர் டிவியோ வாங்குறீங்க. அதோட பதிப்பகம் என்னன்னு சொல்லிட்டு முகவரை வாங்கிட்டு தானே இதை எப்படி கையாளுவது? இந்த டிவி நீ நினைக்கிற மாதிரி அதுக்காக அவங்க ஆடி தள்ளுபடின்ற மாதிரி தள்ளுபடி கொடுக்கறது கிடையாது. அது விக்காம இருக்கனால இப்படி கொடுத்தாலாச்சும் விக்க முடியும்ல. எங்க படம் ஓடுது, ஆனா இருந்தாலும் சில முண்டியோ என்ன படத்தை பிடிக்க தெரியாம பிடிச்சி கசக்கி போடுறாளுவா. இதுல நாங்களே இலவசமா அடிச்சு விடுறது. அதனால படம் எப்படி தெரியுமா? எப்படிப்பட்ட படம்? வாயில படம். இழிச்சா பேல வாயில பழம் தொப்பிட்டு பாட வேண்டியதா? இழிச்சா பேல இது மத்தியில வாழப்படும் சொல்லாதம்மா. நீங்களும் பழைய மரம் தான், நானும் பழைய மரம் தான். அதுல என்ன சந்தேகம்? ரெண்டு பேரும் தள்ளுபடியில பழத்தை ஒண்ணா கொட்டி நான் தள்ளுறேன், நீங்க கத்துங்க. அது நல்லாவே இருக்காது. நான் தள்ளுறேன், நீங்க கத்துங்க. எப்படி வேணாலும் ரெடி, ஆனா நான் கத்த மாட்டேன். நீயே தள்ளிக்கிட்டு நீயே தான் கத்திக்கிட்டு வரணும். எதுக்கு? என்னம்மா வியாபாரம்னா அப்புறம் என்ன? நான் வண்டியோட கொண்டு எங்க பல்ல பார்த்து தள்ளி விட்டு போயிருவேன் அப்புறம். ஆஹா, நான் அப்படி கிடையாது. நான் வண்டியோட கொண்டு போய் எங்கேயாச்சும் காட்டு பக்கம் கொண்டு போய் தள்ளிக்கிட்டு வச்சு கத்துறேன். ஆமா, கவலைப்படாதீங்க. அல்ல வந்த மணி நேரத்துக்கு 4 போட்டு போட்டோமா உள்ள போய்கிட்டே இருக்கும். ஆமாங்க. சண்டையில சாவணும், இல்லன்னா மண்டையை உடைச்சுக்கிட்டு சாவணும் புதுசா. ஆமா, தவறி வந்த புள்ள தவறி வந்த புள்ள தங்களிடம் ஆன புள்ள தங்களிடம் ஆன புள்ள தை மாசம் பிறக்க கண்டு தை மாசம் பிறக்க கண்டு உனக்கு தாலி ஒண்ணு வாங்கி வாரு. அது வரைக்கும் நான் செவன் ஒண்ணு படம் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கேன். தாலி ஒண்ணு வாங்கி வாரு. தாய் மாமா ஏ கவர்ச்சியான குயிலே 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 குயிலக்கோ வீட்டுக்குள்ள யாரக்கா? இல்ல யாரு இருந்தா உனக்கு என்ன? டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் விளையாட போவாம இல்ல. இது வழக்கம் மாதிரி பிஞ்சு பிடிமா வர்றது வழியில. எங்க வீட்ல யாரு இருந்தா உனக்கு என்ன? மனசு இருந்த மாத்தோங்க வாடி என்ன வாங்குறேன்? கண்ணை முடிக்கிட்டு எங்க என்ன ஆச்சு? இந்த ஆளு சீசன் முடிஞ்சா என்ன வேலை பாக்குறாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஆளு காலை போடுற வேலை பாக்குறாருன்னு தாளை கிளம்பிட்டு அடி அங்கே கருப்பசாமி கருப்பசாமி இவருக்கு ஏத்தால எங்க அப்பா மட்டும்தான். யாரு ஒருக்க முடியாம பொண்டாடி தள்ள கட்டி ஏறின மாதிரி ஏறிட்டு வரியே. உங்க அப்பா வந்து என்ன ரெண்டு பேரும் கோலாட்டம் போட்டுட்டு நிக்கிறதா? நாங்க உனக்குலாம் எங்க அப்பா தாயா. பொறுக்க மாட்டாவும் பொண்டாடி பொறுக்க முடியாதவன் பொண்டாடி தள்ள கட்டி ஏறின. ஏய் காஞ்ச மாடு கம்பளம் வந்தால போறியே. அது அப்படி சொல்ல கூடாதுமா.
பொண்டாட்டிக்காரியே புருஷங்காரன் பொண்டாட்டி அடிச்சானா. நீ மாத்தி அடிக்கிறியா? வேண்டுகிட்டு இருந்தவன் நாண்டு கடி சேர்த்தானா. வா தனித்தனியா போடுவோம், தனித்தனியா போடுவோம். ஏய் அது செய்யக்கூடாது. நாடகம் முடிஞ்சோன்னா தண்ணியா போடுவோம். தனித்தனியா தண்ணி அடிக்கிற பிள்ளை இருக்கா? தனித்தனியா தண்ணி அடிச்சு அடிச்சுதான் இப்படி போயிட்டான். தனித்தனியா தனித்தனியா சொல்லி அடிப்பேனடி அடிச்சல நடத்தி அடிதானடி சொல்லி அடிப்பேனடி அடிச்சல நடத்தி அடிதானடி மடிச்சு கொடு மாமா, மத்தக வெளியே சொல்லலாமா, முடிச்சு கொடு மாமா, நீ மத்தக வெளியே சொல்லலாமா. நமக்கு துணி பட்டணத்தில் கத்திரிக்காய் கத்திரிக்காய் தாமரைக்கா கத்திரிக்காய் கத்தரிக்காய் கத்தரிக்காய் தாமரைக்கா கத்தரிக்காய் 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 அடி உங்க கொல்லையில தென்னை மரம், உங்க கொல்லையில தென்னை மரம், அடி உங்க பல்லரிச முத்துச்சரம், உங்க பல்வரிச முத்துச்சரம், ஓடி நாம சேர்ந்தவண்ணா, ஓடி நாம சேர்ந்தவண்ணா, இந்த ஊரு சனம் பார்க்க வரும், ஊரு சேனம் பார்க்க வரும். கொல்லையில தென்னை மரம் பல்வரிச முத்துச்சரம், கொல்லையில தென்னை மரம் பல்வரிச முத்துச்சரம், ஓடி நாம சேர்ந்தவண்ணா, ஊரு சனம் பார்க்க வரும், கொல்லையில தென்னை மரம், கொல்லையில தென்னை மரம் பல்வரிச முத்துச்சரம், ஓடி நாம சேர்ந்தவண்ணா. அடி படுத்த உறக்கமில்ல, படுத்த உறக்கமில்ல, பாய் விரிச்சா தூக்கமில்ல, பாய் விரிச்ச தூக்கமில்ல, பைங்கிலிய உன்னை எண்ணி, பைங்கிலிய உன்னை எண்ணி, நான் பல நாள் வாடுறேன், பல நாள் வாடுறேன். படுத்த உறக்கமில்ல, பாய் விரிச்சா தூக்கமில்ல, படுத்த உறக்கமில்ல, பாய் விரிச்சா தூக்கமில்ல, பைங்கிலிய உன்னை எண்ணி, பல நாள்
அப்படி பாடக்கூடாது. வாட்டமான வாழ சாபாஸ். கனகராஜ் சொல்லுங்க. நல்ல ஆட்டம், நல்ல சுறுசுறுப்பு. அது இந்த ஐபிச்சில் பாட்டு பாடிக்கிட்டு ஆடுறாங்கிறது ரொம்ப சிரமம். கை விடுங்க, ஜோரா ஒரு கை கட்டு கொடுங்க. அருமை அருமை. ரெண்டு பேருமே திறமையான ஆளுகள், மாற்று கருத்து இல்லை. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க. காலையில் புறப்பட்டா தான் சாயங்காலம் நைட்டுக்கு வந்து சேர முடியும். அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய அபாரமான திறமைகள், அதுவும் குரல் வளம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பாருங்க. ஒரு ராஜபாட்டே செய்யலாம், அந்த அளவுக்கு ஒரு குரல் வளம் ஆண்டவன் நிறைய கொடுத்துருக்கான். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கலாமா? தாராளமா கேளுங்கண்ணே. தாராளமா கேட்கலாமா? அடடா மானங்கட்டவள, நீ அக்காங்க சூட பிறந்திருக்கியா இல்லையா? உன் மேல அளவுக்கு அதிகமான தனி மரியாதை வச்சிருக்கேன். இந்த பொம்பளை பிள்ளை ரெண்டு யாரை நம்பி வந்திருக்கு? நம்மள நம்பி தான் வந்திருக்கு. இவ்வளவு பேர் ஆம்பளை எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு சபையில வந்து காலை தூக்கி ஆடுறியே, நீ ஆம்பளை ஆடலாம், பொம்பளை பிள்ளை ஆட சொல்லலாமா? வேற ஆட்டம் தெரியுமா தெரியாதா? மானம் கட்டவள அப்படி என்ன போட்டி? அப்புறம் போடா, இனிமே இந்த பக்கம் வந்து வச்சுக்கோ. முகரே பாரு. அம்மா இது என்ன? அவனுக்கு பெண்களை பத்தி என்னடா தெரியும்? அப்பா நான் இருக்கேன்டா உனக்கு சப்போர்ட்டுக்கு. ஆமா டேய் போயிரும் மரியாதை. அப்புறம் ஒரு நேரத்து போல இருக்க மாட்டேன். கூட பேசி வந்து கூட்டிட்டு வந்து ரொம்ப கோவப்படாதீங்க. சும்மா இருப்பா. பெண்களை பத்தி அவனுக்கு என்ன மாதிரி தெரியும்? ஒண்ணுமே தெரியாது போல. அதனாலதான் இப்ப இந்த மாதிரி ஆடுறேன். இது என்ன நாடு? தாய் நாடுப்பா. சாபாஸ். பெண்களுக்கு தான் முதலிடம். பேசுற மொழி தாய் மொழி. சாபாஸ். என் பிள்ளை இல்ல, பெண்களுக்கு தான் முதலிடம். ஆமாப்பா. பிச்சை எடுக்கிறேன் எப்படி எடுப்பேன்? அம்மா தாய் என்ன எடுப்பாங்க? சித்தப்பா வரியப்பா நான் எடுக்கிறேன். எப்படிப்பா? இது என்ன பூமி? இது வந்து பூமாதேவி. மேல ஆகாயவாணி. இதெல்லாம் யாரு? பெண்கள். பெண்களை பத்தி அவனுக்கு என்ன மாதிரி தெரியும்? போயிரு அப்புறம் ஓடா. அம்மா அப்பா நான் சொல்றேன்டா. இப்ப என்னடா பாடாது? இப்ப பெண்களை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? உனக்கு சப்போர்ட்டுக்கு நான் இருக்கையா? அப்பா நான் சொல்றேன். ரெண்டு காலையும் தூக்கி ஆடுறா. சூப்பர்ரா சோனமுத்தா. என்னமா ஏதோ இருந்தாலும் கோபத்துல நிக்கிறாரு. விடாது புள்ள எங்க உள்ள இந்த அப்பனுக்கு நேரம் ஒரு காலம், இந்த அப்பனுக்கு நேரம் ஒரு காலம் தூக்கிட்டு இப்படி போ. உடனே இப்படி ஓடி போய் எப்பா ரெண்டு காலையும் தூக்கி அண்ணா விழுந்துருவாப்பா. ஒரு காலை கீழே நீ ஒரு கால் மேல இப்படி அப்படி சொல்லுவீங்களா? பச்சை மிளகா அது காரம் இல்லை. எதை செஞ்சாலும் செய்யுது. உண்மையில எதை செய்வனை வச்சுட்டானு போல இருக்கு. செய்வனை எடுக்கிறேன். நானா விட சட்டையில சாவும். புண்ணிய மண்டைய உடச்சுக்கிட்டு சாவணும். மாடி எங்க இருந்த புள்ளே நாளாக ஒரு தமிழே. வாடி 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 எங்க இருந்த புள்ளே நாளாக ஒரு தமிழே. வாடி 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 எங்களுக்கு பிள்ளை ரொம்ப நாள விவரத்தவில்லை. சூப்பர் சூப்பர். கை தட்டுங்க. என்னமோ நாடகம் பார்க்க வந்த மாதிரியே வந்து உட்கார்ந்துக்கிட்டு. தம்பி என்ன எல்லாம் தடுமாறு. கனகராஜ் என்ன எதி செஞ்சாலும் செய்யுது. ரெண்டு கையும் கீழே ஊனி பல்ட்டி அடிச்சா அதே மாதிரி அதை அடிச்சுச்சா. நான் சின்ன புள்ளன்னு ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டேன்னு. ஆனா அவங்க அப்பா நல்லா முனைய காட்டி காட்டி வளர்த்துருக்கான். தொழில் முனைய உடைச்சு மாவுல கெடுத்து தொழில் முனைய போல. நான் ஆளை பார்த்து எடை போட்டு பேசினேன் தப்புதான்னு சொல்லி மன்னிப்பு கிட்ட வந்த வழியை பார்த்து ஓடி மசிருக்குங்கிற. நான் இருக்கா அப்புறம் என்ன மயிருக்கு பேசுறா? நான் வேணா இப்ப சொல்றேன். இங்க வா பாப்பா.
நான் பேசுனது தப்புன்னு சொல்லிட்டு ஆஹா. உங்க பூ 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 மன்னிப்பு கட்டிட்டு நீ போய் துண்டை காணு துணியா காணு எதுக்குங்க நான் போனோம்? போக மாட்டியா? பயந்து ஓடுறாள் ஏய், நினைக்காது. அப்படியா? பேசாத ஆடு செயல காட்டணும். பல்லாக்கு குதிரையிலே பகலிவர் மீனாட்சி என்னப்பா முதல்ல 2 கையை ஊனி அடிச்சு அப்ப ஒரு கையை ஊனிக்கிட்டு அடிக்கிற? நம்ம நல்லா 2 கையால அடிக்கிறது, ஒரு கையில மாத்தி மாத்தி ஏய் அடிக்கிறது. அப்புறம் கையை ஊனாமே அடிப்பேன். இல்லப்பா, போன ஜென்மத்துல குரங்கா பிறந்திருப்பாரு போல. தெரியல அதுல இருந்து வந்தாரு மனுஷன். குரங்கு சட்டை அதிகமா ஒரு ஜென்மத்துல எல்லாம் குரங்கா தான் இருந்தோம். முதல் 2 கை இப்ப ஒரு கையை ஊனி பல்டி அடிக்கிறியா? பாப்பா போட்டு பூ பூ ஏய் புதுவாக என் மனசு தங்க ஒரு பொட்டுக்கிட்டு வந்துவிட்ட சிங்கம். பொதுவாக என் மனசு தங்க ஒரு பொட்டுக்கிட்டு வந்துவிட்ட சிங்கம். சூப்பர்யா, ஒன்னும் பண்ண முடியாது. என்ன கனகராஜ் அண்ணே. யாரு கடைசி பஸ்ஸை பிடிச்சி முதல்ல ஊருக்கு கிளம்பிடு. அப்படியா? விட மாட்டேன். நீதான் முடியாத. எங்க காட்டு அடுத்து வந்த திறமை. நான் வேணா சொல்லாம ஓடுவேனே தவிர சொல்லிட்டு போக மாட்டேன். அழைக்காதே நினைக்காதே அவை தன்னிலே இங்கு ஜோரா கை தட்டுங்க. என்ன அப்படி நாடகம் பார்க்க வந்த மாதிரி? நாடகம் தான் நாடகம் ஒரு கலகலப்பா உற்சாகமா பாக்குறது இல்லையா? நம்மள போலாமா? வருவோம். பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பாண்டியர் சொக்கரைய பாட்டி. ஊராத ஊருக்குள்ள மாறாத பேருக்குள்ள ஊராத தோழிது போல. பல்லாக்கு என்னையா எதை செஞ்சாலும் செய்யுது. காலையில பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு ஓடிடு. செட்டா சண்டையில சாவணும், இல்லைன்னா மண்டையை உடச்சுக்கிட்டு சாவணும். ஏன்டா அழுகிறா? அப்புறம் என்ன எதை செஞ்சாலும் ஆம்பளை சிங்கம் விடக்கூடாது. மன்னிப்பு கேட்டு ஓடிடு. யாருகிட்ட அதான் முடியாது. ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே ஒரு ஓடு பாம்பே, பாம்பே 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 பாம்பே, ஆடு பாம்பே அப்புறம் ஓடு பாம்பே.
செத்தா சண்டையில சாவணும், இல்லைன்னா மண்டையை உடச்சுக்கிட்டு நீ சாவணும். வேணா உடைச்சுக்கிடுச்சா போலாமா நம்மளும்? ஏப்பா, அவ்வளவு பெரிய வயிறை வச்சுக்கிட்டு அவரே வளைஞ்சு எடுக்கிறாரு. அதால இப்படி சொல்லி தான் என் உடம்பே குறைச்சிட்டேன் வர என்னன்னு போலாமா? ஏ மைமா பேரு தண்டா அஞ்சல. மைமா பேரியா? என் மாமியா பேர் அஞ்சல். ஏ மைமா பேருடா. மைமாவா? மைமா பேரு. மைமாவோ நைமாவோ? ஏய், ஏ மைமா பேரு தண்டா அஞ்சல. தம்பி கனகராஜ் இங்க பாரு, அல்ல விடக்கூடாது. ஆம்பளை சிங்கம், ஆம்பளை சிங்கம். மன்னிப்பு கேட்டு ஓடு. நான் மன்னிப்பு கேட்டு போக மாட்டேன், வேணா காலைல சொல்லாம பஸ்ஸுக்கு ஓடுறேன். நீ கவலைப்படாதண்ணா, உன் மனத்தை காப்பாற்ற முடியும். சொரச்சொரப்பில பாட்டு வர மாட்டேது. மாதா கோவில் மணி யோசை நம்மை போட்டு மரோசை ஆயா போயிட்டா ஆகணும். போட்டின்னு வந்துருச்சுல, நம்ம ஜெயிக்கணும்ல. 10 ரூபாய் அளவுக்கு துணி பட்டணத்து சில்லுக்கு துணி போச்சா? கனகராஜ், நம்ம ஜெயிக்கணும்னா எந்த தொகுதியில் நிற்கிறீங்க? நான் இனிமே தூக்கு மாட்டி தான் சாவணும் போல இருக்கு இந்த மேடையில். கனகராஜ் இல்ல, பக்கத்திலே ஆண் வர்க்கம் நல்லா ஊசி சரியா? பக்கத்திலே நின்று நல்லா என்ன கனகராஜ், ஆண் வர்க்கம் விடக்கூடாது. மன்னிப்பு கேளு. நீ சொல்றதே நாத்திரார் முடியுமே உடைப்பேன், பல்ல உடைப்பேன். எழுச்சா நாத்தா உடை, அப்புறம் ஆத்தா முடிட்டு மாமியா முனி. நாகமுடி மேலிருக்கும் நல்ல பாம்பேக்கு நல்ல கவிதோ சொல்லுவோம். ஆடு மாம்பே ஒரு போர் மாம்பே. தலைகளே நிக்கிறப்ப இந்த பாட்டை போடாதீங்க. ஏப்பா கை விடு. ஏப்பா பரவாயில்ல. ஏப்பா என்ன அப்படியே நிக்கணுமா உங்களுக்கு தலையில? அங்கேருந்து தம்பி, அங்கேருந்து ஒரே பாத யாத்திரையா தான் வந்தியா? எப்படின்னு சொல்றீங்க?
என்ன உனக்கு கால் வலிச்சா கையில் நடப்ப, கை வலிச்சுன்னா காலில் நடப்ப. பேக்கை இதில் மாட்டுறதுதான். பேக்கை வந்து கால் கவட்டையில் மாட்டிக்கிறா. அப்பா அவர் இருக்கிறதா அதோட போறதா. ஜெயிக்கணுங்கிற ஆளுக்கு ஒரு 500 ரூபா அன்பளிப்பு கொடுக்குறீங்களா? ஜெயிக்கணும். அதெல்லாம் குளூர்ல உறைஞ்சு போய் பரவாயில்லைங்க பாப்பா, நல்லாவா ஆடுறீங்க, கட்டும்டா, நல்லா ஆடுறீங்க, நல்லா பேசுறீங்க. சரி, ஏன்னா உண்மையிலேயே ஒரு ஆம்பளை புள்ள அண்ணன் சொன்ன போல எப்படி வேணாலும் ஒரு கூட்டத்தில் ஆடிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு பொம்பளை புள்ள வந்து ஒரு ஆம்பளை புள்ள ஈக்குவலாக ஆடணுங்கிறது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். எல்லாம் ஒரு தடவை கைதட்டுங்க தா, எல்லாம் கைதட்டு. என்ன சீட்டு காசு வாங்க வந்த மாதிரி கைதட்டி அன்புலத்திற்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. உண்மையிலே வணக்கம். மீண்டும் மீண்டும் கலைகள் நல்ல உயரணும். ஆனால் 2 பேருமே திறமையான ஆளு, மாற்று கருத்து இல்லை. ஆமாம், ஏன்னா சின்ன பிள்ளை 16 வயசு ஆகுது, இந்த வயசில் ஈக்குவலாக ஆடுதுன்னா உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம்தான். அதனால் உங்கள் கலை மீண்டும் மீண்டும் வளரணும், நல்லா இருக்கணும். ஆண்டவன் புகழ் உங்களுக்கு என்றைக்குமே புகழ் சேர்ந்து கொண்டே இருக்கணும். அதனால உங்களை பார்க்குறப்ப அதோட நிற்க மாட்டேன். என்னங்க காதல்னா என்ன? காதல்னா என்னன்னு தெரியாதா? என்னமா அதெல்லாம் நாங்க பெத்தவங்க சொல்லி கொடுக்கல. பெத்த கொடுத்து நீங்க சொல்லி கொடுக்கலாக. இந்த காலத்துல இப்படியாப்பட்ட பிள்ளையா? காதல்னா நேரம் ஒயின் ஷாப்புக்கு போ, அங்க போய் கேளு. அங்க உள்ள வெறி கொண்டு போய் கழுவியா இருந்தாலும் விட மாட்டேங்கிறான் இப்ப. ஐயா, அதனால சொல்லுங்க மனசுல உள்ளத. உங்களை பாக்குறப்ப எப்படி தெரியுமா இருக்கு? சின்ன பொண்ணுதான் வெட்டப்படுது அம்மா அம்மாடி, அது ஒண்ணு கண்ணஞ்சி வந்தது சும்மா சும்மாடி. சின்ன பொண்ணுதான் வெட்டப்படுது அது ஒண்ணு கண்ணஞ்சி வந்தது சும்மா சும்மாடி. சாமத்துக்காக அடிச்சது, சாமத்து போல எடுத்தது, ஆலமராக படிக்குது, ஆசைகளோட படிக்குது. இலவசம் கொள்ளத்தில் சில நேரம் சின்ன பொண்ணுதான் வெட்டப்படுது அம்மா அம்மாடி, அது ஒண்ணு வச்சு கண்ணத்தை வச்சுது சும்மா சும்மாடி. அலையிலே இருந்து படைப்பதில் நடப்போல் உலகத்தை நடத்தி கொடுத்ததை நான் சொல்லவா? ஆடுகிறது ஓடி வந்து நடத்தை மூடுவடையான் சொல்லுவா. சின்ன பொண்ணு வெட்டப்படுது அம்மா அம்மாடி, உன்னை நினைச்சு கண்ணச்சி வந்தது சும்மா சும்மாடி. அகப்பட்ட தாமரைக்கு தேகம் எங்க கொதிக்குது, தலைவிட கண்ணிரப்பு தத்திதான் நடிக்குது. அவன் கொண்ட தாமரைக்கோ தேகம் என்று போதிக்கிறது, தாளவிட பண்றதோ தந்திதான் நடிக்கிறது. சம்மதம் சொல்லிய தந்தன மல்லிய கையோடு அல்லப்பா, தந்தைய காது மன்னதராக மந்திரம் சொல்லப்பா. என் தேவா சின்ன பொண்ணு வெட்டப்படுது அம்மா அம்மாடி, அது ஒன்றை நினைச்சு கண்ணச்சி வந்தது சும்மா சும்மாடி. சாமத்தி காத்து அடிச்சது, சாமத்து போவல் எடுத்தது, ஆலமராக படிக்குது, ஆசைகளோட படிக்குது. இலவச கொள்ளத்தில் சின்ன